This video sponsored by SPO Digital Marketing. Thank you. This video sponsored by SPO Digital Marketing. Thank you. பண்ணிக்கலாம். ஜெனரிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட் ஆல்சோ டிவைட் ஆகுது. நம்ம நார்மலா சால்வ் பண்ணும்போது பர்ட்டிகுலர் சொல்யூஷன் ஹோமோஜினியஸ் சொல்யூஷன் வச்சு நார்மலா சால்வ் பண்ணும்போது ஜெனரிக் ஃபங்க்ஷன் அந்த பிரச்சனையே கிடையாது. இருக்கிறத வச்சுட்டு அப்படியே சால்வ் பண்ணிட்டு போகணும். ஹோமோஜினியஸ் வந்தாலும் பிரச்சனை கிடையாது, நான் ஹோமோஜினியஸ் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்போ ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ரிவைஸ் பண்ணிடுறேன். g of x எப்படி எழுதலாம்? சம்மேஷன் n varies from 0 to infinity an into x power n. அதாவது என்ன எழுதலாம்? a0 plus a1x plus a2x square plus dot 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 போகும். சரியா கண்ணு? இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கான்செப்ட் தான் மெயின். எல்லாமே ஜெனரேட் ஃபங்க்ஷனா மாத்திட்டு கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வரும். சரிங்களா? ஓகே. क्वेश्चन எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. சால்வ் regression relation an plus 2 minus a2 into minus 2 into an plus 1 plus an equal to 2 power n comma n greater than or equal to 0 using generating function method with the condition, initial condition a not equal to 2 and a1 equal to 1. a not equal to 2 and a1 equal to 1. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஞாபகம் இருக்குதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் ஞாபகம் இருக்குதா? an plus 2 minus 2an plus 1 plus an equal to 2 power n. What is the first step, Papa? Summation n equal to 0 to infinity. 0 to infinity. 2 plus 2 வந்தனால 0 to infinity எடுத்துக்குவீங்க. x power n. x power n மல்டிப்ளை பண்ண போறீங்க எல்லா டேர்முக்கும். ஆமா. மல்டிப்ளை summation n varies from 0 to infinity x power n. அப்ப என்னாச்சு? an plus 2 into x power n minus 2 வெளிய எடுத்தீங்க. summation n varies from 0 to infinity an plus 1 plus 1 plus summation n equal to 0 to infinity a power an x power n. ஒன்னு டைரக்டா வந்துருச்சு. இது 2x power n அப்ப 2 power n அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிட்டேன் ஒரே ஸ்டெப். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன ஆகும்? இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க. எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன கிடைக்கும்? a2 a3x plus a4x square வருது. கரெக்ட்டா? plus dot dot. கரெக்ட்டா? plus a3x plus a4x square. ஓகே. minus 2 into இங்க என்ன கிடைக்கும்? 2 into a1 plus a2x a2x plus a3x square plus dot dot dot. கரெக்ட்டா? அடுத்து டைரக்டாவே இருக்கு. g of x இது ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிது. கரெக்ட்டா? எஸ் சார். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? 1 minus 2x whole power minus 1 வரும். கரெக்ட்டா? எக்ஸ்பிளைன் பண்ணணுமே again இது எப்படி எழுதலாம்? 1 plus 2x plus 2x3 whole square plus 2x whole cube எழுதலாம். அப்ப இது என்ன வரும்? 1 minus 2x whole square. ஓ whole inverse. 1 minus 1. கரெக்ட்டா? ஓகே. சரி. இது வந்து என்ன பண்ணனும்னு சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி இது ஃபர்ஸ்ட் இதுல வந்து x squared இல்ல. அதனால x squared மல்டிப்ளை and டிவைட் பண்ணனும். டிவைட் பண்ற x squared இங்க வெச்சுக்குவோம். மல்டிப்ளை பண்றது உள்ள போட்டு போயிடும். கரெக்ட்டா? a2x square plus a3x. இதுல நேத்தே போட்ட ப்ராப்ளம் எடுத்து வேற ப்ராப்ளம் எடுத்து போடுவோம். ஓகே, again ரிவைஸ் பண்ண மாதிரி கிட்ட பரவாயில்லை. minus 2 by x இங்க என்ன கிடைக்கும்? a1x plus a2x square plus a3x cube. கரெக்ட்டுங்களா? plus dot 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 plus g of x equal to 1 by 1 minus 2x னு எழுதிக்கீங்க. சரிங்களா? இது எந்த டைம்ல ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் a0 plus a1 ஆட் பண்ணு. 1 by x square into g of x plus minus a0 minus a1x. கரெக்ட்டுங்களா? மைனஸ்ல பண்ணுவோம், பிளஸ் தான பண்ணுவோம். பிளஸ் பண்ணா g of x ஆயிடும். பிளஸ் பண்ணா g of x ஆயிடும். கரெக்ட்டா? எஸ் சார். minus 2 by x
G of x minus a naught plus plus g g of x equal equal to to 1 1 by minus 1 minus 2x. The கரெக்டா whole okay. கரெக்டா தப்பாப்பா? Correct, sir. a நாட் a1 ஓட வேல்யூ இருக்குதா? a நாட் வேல்யூ Okay. என்ன, a1 வேல்யூ என்ன? 2 and 1. கரெக்டா? 2 and 1. அப்ளை பண்ணிருங்க. 1 by x square g of x தனியா போட்டுக்கலாமா? இல்ல மறுபடியும் கடைசியா போட்டுக்கலாமா? இல்ல இப்போ இப்பயே கடைசி போட்டுக்கலாமா? அப்ப g of x ஓட டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. காமன் எடுக்கிற மாதிரி. இங்க 1 by x squared g of x எழுதிட்டேன். இங்க என்னது -2 by x. -2 by x g of x plus g of x. கரெக்டா? plus g of x னா என்ன வரும்? 1 வரும். கரெக்டா? plus g of x 1 வரும். வெளிய வந்து g of x னு போட்டுக்கலாம். கரெக்டாப்பா? அடுத்து என்ன கிடைக்கும்? a நாட் ஓட வேல்யூ என்ன சொன்னா 2. அப்ப என்ன கிடைக்குது? -2 by x square minus 1 by x வரும். x ம் கட் ஆயிடும். அப்ப 1 by x. a நாட் வேல்யூ 2 தான, அப்ப 2 by x. a நாட் வேல்யூ 2, a1 ஓட வேல்யூ 1. ஓ ஓகே ஓகே. அப்ப a நாட் ஓட வேல்யூ 2. அப்ப என்ன மைனஸ் மைனஸ் பிளஸ் minus plus 4 by x equal to 1 by 1 minus 2x. கரெக்ட்டுங்களா? சரி, இதுக்கு x squared LCM எடுத்தா என்ன கிடைக்கும்? x squared minus 2x plus 1 divided by x squared. எங்க g of x. கரெக்ட்டுங்களா? மீதி இருக்கிற டேர்ம் எல்லாமே அங்க கொண்டு போய்க்கங்க. அப்ப அங்க கொண்டு போனா என்ன கிடைக்கும்? 1 minus 2x plus 2 by x squared plus 1 by x. 1 by x இது 4 by x வந்து -3 by minus 3 by x எழுதிக்கலாமா? இது ரெண்டோட காம்பினேஷன் plus 3 by x வரும். plus 3 by x இங்க போச்சுனா -3 by x னு வரும். கரெக்டாப்பா? இப்போ என்ன LCM? லெஃப்ட் சைடுக்கு ரைட் சைடுக்கு LCM எடுத்துருங்க. ரைட் சைடு என்ன LCM? x squared into 1 minus 2x. கரெக்டா இருக்குன்னு? அப்ப என்ன கிடைக்கும் சொல்லுங்க? x squared plus 2 into 1 minus 2x. கரெக்ட்டுங்களா? minus 3 into x into 1 minus 2x. கரெக்டாப்பா? ஏதாவது டவுட் இருந்தா சொல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ரெண்டு பக்கம் x ஸ்கொயர் இருக்குது. அதனால x ஸ்கொயர் கட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்னச்சு? x இது வந்து எப்படி எழுதலாம்? x minus 1 the whole square எழுதலாம். into g of x equal to இது உள்ள மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. x squared plus 2 minus 4x minus 3x plus 6x squared. கரெக்ட்டுங்களா? 1 minus 2x. கண்ணு டவுட் இருந்தா கேட்டுக்கோ. ஏதோ ஸ்டெப் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போவேன். டவுட் இருந்தா கேட்டுக்கோ. சரியா? இங்க இருக்கிற x ஸ்கொயரும் லெஃப்ட் சைடு இருக்கிற x ஸ்கொயரும் கட் பண்ணிட்டேன். இத வந்து என்ன பண்ணலாம்? a minus b whole square பண்ணலாம். ஏன்னா a வேல்யூ x, b வேல்யூ 1. 1 ஸ்கொயர் வந்து 1 தான். 2 into 1 னால 1 தான். அதனால இது வந்து a minus b whole square பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டேன். சரியாப்பா? டவுட் இருந்தா உடனே கேட்டுக்கலங்கன்னு. இல்ல சார். அப்ப g of x equal to என்ன கிடைக்கும்? டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா 1 minus 2x into x, அதாவது 1 minus x squared. 1 minus x squared or x minus 1 the whole square. ரெண்டு ஒண்ணு தான். சரிங்களா? மேக்ஸிமம் 1 minus x squared போடுங்க. அப்பதான் ஃபார்முலா ஈஸியா இருக்கும். 1 minus x whole square போடுங்க. ஏன்னா நம்ம பைனாமியல் ஃபார்முலா அப்ளை பண்ணனும். அதனால 1 minus x squared போடுங்க. சரிங்களா? பைனாமியல் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இத வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். சரிங்களா? இது சிம்பிளி பண்ண என்ன கிடைக்குது? 7x squared. 7x squared minus 7x plus 2. கரெக்ட்டா எடுக்கணும்? சரி, இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். பார்ஷியல் ஃபிராக்ஷன் மாத்திக்கலாமா? a by 1 கரெக்ட். கேபிட்டல் A by 1 minus 2x plus capital B by 1 minus x plus capital C by 1 minus x the whole square. கரெக்டா இருக்குன்னு? அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. LCM எடுத்தா 7x squared minus 7x plus 2 equal to a into என்ன கிடைக்கும்? 1 minus x the whole square
plus b into 1 minus x into 1 minus 2x plus c into 1 minus 2x. Correct? That is equal to 1 போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? 7 7 கட்டாரு 2 2 வரும். கரெக்ட்டுங்களா? 2 equal to 1 போட்டா இது 0 வரும், இது 0 வரும், இது 1 போட்டேன்னா மைனஸ் c ன்னு வரும். அப்ப c equal என்ன கிடைக்குது? மைனஸ் 2 ன்னு வருது. கரெக்டா இருக்குன்னு? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லை சார். சரி, அடுத்து நீங்களே போட்டுருவீங்களா? என்ன போட்டா x equal to என்ன போடுவீங்க? x equal to 0. 0 போட்டு abc தான் ஈக்குவேஷன் வரும். 1/2 போட்டா ஒரு பேர் வரும். 0 போட்டா 2 equal to வந்துரும். அதான் எல்லா டேர்மும் கேன்சல் ஆயிடுச்சு. இல்ல இப்ப c 0 தான் ஈஸியா இருக்கும். a வேல்யூவே தெரியாதா? a வேல்யூ ஒரு a b c ல ஈக்குவேஷன் வரும். நீ போறனா போட்டுங்க. 0 னா போறனா 1/2. 1/2 போட்டா டக்குனு ஆன்சர் வந்துரும். அதுக்காக சொல்றேன். எஸ் சார். இன்னும் கால்குலேஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி காணும். கால்குலேட்டர் இருக்கிற கால்குலேட்டர் போட்டா உனக்கு ஈஸியா இருக்கும். அப்ப என்னாச்சு 7/4 minus 7/2 plus 2 equal to b யும் c யும் கட் ஆயிரும், 0 ன்னு ஆயிரும். இது 1/2 போட்டேன்னா என்ன கிடைக்கும்? again 1/2 வரும். அப்ப a/4 ன்னு வரும். கரெக்ட்டா? அப்ப இது 4 LCM எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? 7 minus 14 plus 14 8. அப்ப என்ன கிடைக்குது? a/4. a/4. இது என்ன 15 1/4 ன்னு இருக்கா? ஆல்ரெடி போட்டுட்டோம். அப்ப a வந்து 1 ஆயிருதா? சரி, இந்த क्वेश्चन நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் இல்லையா? அத கொஞ்சம் லைட்டா மிஸ்டேக். அது ஓகே, அத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் மைனஸ் சைன் என்னமோ மிஸ்டேக் இருக்குது. பரவாயில்லை, நாம இந்த போட்டோம். அதான் நானும் செக் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துட்டேன். இது क्वेश्चन போட்டுனேன். இது நான் காம்பினேஷனோட ஐடியா. எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் நான் காம்பினேஷன் இந்த மாதிரி போட போறோம். அப்ப நான் காம்பினேஷன் ரைட் சைடு என்ன இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்துருப்போம். சரிங்களா? அப்ப நேத்து ஹோமோஜீனியஸ்க்கு வந்து ரிகர்சிவ் இதுல ரீஜெனரேட்டிவ் இல்லையா? ஹோமோஜீனியஸ் ஒரு ப்ராப்ளம் போட்டுருப்போம். நார்மல் ப்ராப்ளம் போட்டோம். சரி, x equal to 0 போட்டா என்ன நடக்குது சொல்லுங்க. x equal to 0 போட்டா 2 இங்க நடக்கும் a, இங்க என்ன நடக்குது? -2b ஆ? அது 0 plus 2b ஆ? 0 போடுது, இது 0 போடுது. அப்ப plus b தான். கரெக்ட்டா? plus b plus c. கரெக்ட்டாப்பா? ஓகே சார். அப்ப 2 equal to 1 plus b minus 2. கரெக்ட்டுங்களா? இப்ப b என்ன வருது? எக்ஸாக்ட்டா 3 ஆ? B3 தானே? எஸ் சார். அப்ப அப்ளை பண்ணிடலாமா? g of x equal to சொல்லிட்டு அப்ளை பண்ணலாமா? g of x ஓட வேல்யூ இல்ல, இது 3 டைம் வருமா? சரி, அப்ளை பண்ணிருங்க. g of x equal என்ன வருது சொல்லுப்பா. g of x equal to 1 minus 2x. b வேல்யூ 3/1 minus x. c வேல்யூ -2 ன்னு வருது. அந்த இடத்துல தான் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன். -2 போட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் சரி இன்னொரு போடலாம் ப்ராப்ளம் பார்த்தேன். c வேல்யூ -2 வருது. -2 போட்டா 1 minus xb whole square ன்னு வருது. சரியா கண்ணு? அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது என்ன ஆகும்? g of x வேல்யூ என்ன? summation a n x power n n varies from 0 to infinity. இது என்ன நடக்கும்? summation n varies from 0 to infinity என்ன கிடைக்கும்டாக்கன்னு 2x whole power n வரும். கரெக்ட்டுங்களா? plus 3 வெளிய எடுத்துருவீங்க. summation n varies from 0 to infinity இது என்ன கிடைக்கும்? x power n ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இது -2 வெளிய எடுத்துருவீங்க. இதுக்கு தான் ஃபார்முலா நேத்து பார்க்க சொல்லியிருந்தேன். அது பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். -2. அப்ப என்ன நடக்குது? that is equal to ரெண்டுக்கு காம்பினேஷன் 0 to infinity. இது 2 power n plus 3 எடுத்துருவீங்க வெளிய. இங்க என்ன கிடைக்கும்? x power n கிடைக்கும். -2 into இதனோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு அப்புறம் nth டேர்முக்கு மாத்துங்க. இதனோட ஃபார்முலா என்னன்னா 1 plus 2x plus 3x squared plus 4x cubed plus ... nth டேர்ம் என்ன கிடைக்கும்? n plus 1 into x power n. கரெக்ட்டுங்களா? ... 4. இந்த ஐடியா உனக்கு புரிஞ்சுதா? டவுட் இருக்குதா? கபிலேஷ் இருக்கிறியா? இல்ல புரிஞ்சு. இங்க 2 3 ன்னு வரனால இது வந்து n plus 1 வருது. அப்ப இதுதான் a nth ஓட வேல்யூ, nth டேர்மோட வேல்யூ. கரெக்ட்டுங்களா? அப்ப again காம்பினேஷன் எடுத்தீங்க.
சம்மேஷன் n varies from 0 to ஒரே நிமிஷம் மேனசம். எது வேணும் இந்த இதனோட g(x) எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? இதனோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். இதனோட ஃபார்முலா அந்த 1 - 2x ஓடது அது 1 - 2x the whole inverse. இதனோட ஃபார்முலா இது இதனோட ஃபார்முலா. ஓ நான் வருது இல்லையா 1 - x whole inverse ஃபார்முலாடா. 1 - x whole inverse ஃபார்முலா என்ன? summation n varies from 0 to infinity x power n. கரெக்ட்டுங்களா? அதாவது என்ன ஃபார்முலா 1 + x + x squared + x cube + டாட் 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 போவோம். அதான் வந்து summation n varies from 0 to infinity x power n ன்னு எழுதலாம். சரிங்களா? அப்ப இங்க x இருக்கிறது யார் இருக்கறா? 2x இருக்காங்க. x இருக்கிறது இருக்கிற 2x இருக்காங்க. அதனால நான் 2x ன்னு அப்ளை பண்ணிட்டேன். ஓகே. இங்க x இருக்கிறது x இருக்கறா. அதனால x ன்னு அப்ளை பண்ணிட்டேன். இங்க பவர் 2 இருக்குடா. பவர் 2 இருக்கனால இது இந்த ஃபார்முலா. பவர் 2 இருக்கனால இது இந்த ஃபார்முலா. சரிங்களா? ஓகே. அப்ப காம்பினேஷன் பண்ணி எழுதுங்க. எல்லாமே சம்மேஷன் n varies from 0 to infinity தானே. அப்ப எப்படி எழுதுவீங்க இத? இது நேத்து என்ன டாபிக்ல பண்ணோம்? இந்த ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் தான் பார்த்தோம்னா இது மைனஸ் மிஸ்டேக் ஆச்சு. நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அதனால மைனஸ் எந்த இடத்துல மிஸ்டேக் ஆச்சுன்னு செக் பண்ணிட்டு போட்டுக்கிறேன். சரியா? இந்த ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் தான் பார்த்தோம். ஜெனரேட்டிவ் நீங்க அப்புறம் ஹோமோஜீனஸ் நான் ஹோமோஜீனஸ்ங்கறீங்க. ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனே ஹோமோஜீனஸ் நான் ஹோமோஜீனஸ் இருக்குதுல்ல. இப்போ நீ இங்க வந்து ஹோமோஜீனஸ் பாத்தீங்களா? இது சார் அதுல அப்படியே நம்ம பார்க்கல. அப்படியே டைரக்டா பார்த்துட்டோம். அதான் சொல்றேன். அப்படியே டைரக்டா பார்த்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து எப்படி போடுறதுங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ஹோமோஜீனஸ் நான் ஹோமோஜீனஸ் பத்தி சொல்லல. அப்ப நான் நீ ஜெனரலா கொடுக்கும்போது இந்த பக்கம் 2 power n வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்னு டைரக்ட் மெத்தட் சால்வ் பண்ணுவோம். இன்னொன்னு வந்து ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் வச்சு சால்வ் பண்ணுவேன். டைரக்ட் மெத்தட் என்னது? இப்போ நீ போட்டேல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பர்టిక్యులர் சொல்யூஷன் வச்சு போடுவ. கரெக்ட்டா? பர்టిక్యులர் சொல்யூஷன் வச்சு போடுறது தான் டைரக்ட் ப்ராப்ளம். இப்போ ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் வச்சு நீ பர்టిక్యులர் சொல்யூஷனோ இன்னொன்னு என்னது? ஹோமோஜீனஸ் சொல்யூஷனை கண்டுபிடிக்க தேவையில்லை. டைரக்டா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா ரிசல்ட் வந்துரும். சரிங்களா? புரிஞ்சுதாப்பா? அவன் எதை கேக்குறாங்க? ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் கேக்குறான். ஆனா நம்ம ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இல்லனா நீ டைரக்டா கூட சால்வ் பண்ணலாம். ஏன்னா டைரக்டா சால்வ் பண்ணனும்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோ. என்ன பண்ணனும்? டைரக்டா சால்வ் பண்ணும்போது ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் பிளஸ் பர்టిక్యులர் சொல்யூஷன் இது ரெண்டுமே பண்ணனும்னு நான் வச்சுக்கோ. சரியா? ஏன்னா ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் அது தேவைப்படாது. சரிங்களா? இது ஆல்ரெடி நேத்து பண்ணிட்டோமே. அப்படியே இன்னைக்கு பண்ணுவோம். அதான்டா அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொன்னேன். நேத்து வந்து நான் ஹோமோஜீனியஸ் நான் ஹோமோஜீனியஸ் பத்தி உங்கள்ட்ட சொல்லல. நான் இருக்குதா? அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்றேன். சரியா? நேத்தானா ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணோம் நேத்து ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன்ல காமனா போட்டுட்டேன். ஹோமோஜீனியஸா நான் ஹோமோஜீனியஸா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்கள்ட்ட கேட்டேன் அது இருக்குதா நான் ஹோமோஜீனியஸ் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு இந்த ப்ராப்ளத்தை. சரியா? இப்போ ஹோமோஜீனியஸ் நான் ஹோமோஜீனியஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளத்தை திரும்ப நடத்துறேன். சரியா? ஓகே. அப்ப a என்ன 2 power n plus 3 minus 2n minus 2. அப்ப என்ன கிடைக்குது? an equal to 2 power n என்ன கிடைக்குது? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 2 power n plus 1 minus 2n. கரெக்ட்டுங்களா? அப்ப இது எப்படி எழுதலாம்? 1 minus 2n plus 2 power n எழுதலாம். இதான் a nth டேர்மோட வேல்யூ. சரியா கண்ணு? அவ்வளவுதான் கண்ணு. இப்போ ஹோமோஜீனியஸ் வந்தாலும் நான் ஹோமோஜீனியஸ் வந்து ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் பிரச்சனை கிடையாது. டைரக்ட் ஃபங்க்ஷன் தான் பிரச்சனை. நீ டைரக்டா சால்வ் பண்ண பாத்தீங்களா? அதுல தான் உனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். சரிங்களா? ப்ராப்ளம் இல்ல. பர்టిక్యులர் சொல்யூஷன் அண்ட் ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறீங்க. மத்தபடி ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? சரி இது நேத்தே போட்டாச்சுனால அதை நீ இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ற. சரி இந்த ப்ராப்ளம் எப்படி போடுவ? இது ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவ? இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். இதே ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஐடியா தான். சரியா? கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம் தான். an minus 3an minus 1 equal to n greater than or equal to 1 and a not equal to 1 using generative function. Solve regression equation using generative function idea. இது எப்படி சால்வ் பண்ணுவ? ஏன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா n ன்னு வருது. அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 2 power n வந்து ஈஸியா ஃபார்முலா எழுதிடுவேன். n வந்து எப்படி ஃபார்முலா எழுதுவ? அந்த क्वेश्चन இங்க क्वेश्चन மார்க் வருது. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. சொல்லுங்க. டைரக்ட்டா என்ன பண்ணலாம்? summation n varies from 0 to infinity an x power n minus 0 power 2. ஓகே 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். கரெக்ட்டா 1 ல இருந்து சொல்லணும். n வந்து ஏனா n வந்து கிரேட்டர் தான். ஆமா. அப்ப 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். 3 into summation varies 1 to infinity
an minus 1 into x power n minus 1. X power n equal to summation varies n to infinity n into x power n. கரெக்டாப்பா? நம்ம முன்னாடி g of x எடுத்துக்கணும், அப்பதான் ஈஸியா இருக்கும். அப்ப g of x என்ன? சம்மேஷன் n varies 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்பதான் நம்ம ஈஸியா போட முடியும். சரிங்களா? அப்ப என்ன வேணும்? a0 இருக்கிறதுல எது இருக்காது? a1 இருக்கிறதுல x, a2 இருக்கிறதுல x ஸ்கொயர், a3 இருக்கிறதுல x கியூப். இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்து நம்ம g of x ன்னு எழுதிக்கலாம். அப்ப இது இந்த மாதிரி ஃபார்மேட் வருமா? அது வராது. அப்ப என்ன வேணும் நமக்கு? a0 வேணும். அப்ப இது எப்படி எழுதலாம்? g of x minus a0 ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? கரெக்டா தப்பா? எஸ் சார். சோ அடுத்து என்ன நடக்கும்? மைனஸ் இங்க n வேரியஸ் 1 போட்டா என்ன கிடைக்கும்? சரி அதை எழுதி தான் பார்க்கணும். சரிங்களா? இது எழுதி தான் போடணும். அப்ப என்னாச்சு? a = 1 போட்டா n = 1 போட்டா a0 x ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? பிளஸ் a1 2 போடுவீங்க. அடுத்து 2 போட்டா 2 - 1 வந்து 1, இங்க x ஸ்கொயர்ட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? பிளஸ் டாட் 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 போகும். கரெக்டாப்பா? an minus 3 first is direct g of x minus a0 ன்னு வரும். ஏன்னா a0 n வேணும் 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால a0 into x plus ரெண்டாவது டைம் இருக்கு. அது ஓகே. plus a2 x cube dot 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 இங்க x plus 2x squared ஆ x plus 2x square plus 3x cube plus dot dot dot. சரி அப்ப இப்ப சொல்லுங்க a0 ஓட வேல்யூ என்ன? 1 ஆ? அப்ப g of x minus 1 minus இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? ஆமா பண்ணிக்கலாம். a0 வந்து இங்கே பண்ணிக்கலாம். அதுல தான் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனோட ஐடியாவே அதான். இங்கே பண்ணிக்கலாம். பட் டைரக்டா பண்ணும்போது பண்ண முடியாது. சரிங்களா? என்ன சார்? டைரக்டா ஃபர்ஸ்ட் மெத்தட் பண்ணும்போது பண்ண முடியாது. டைரக்டா சால்வ் பண்ண ஃபர்ஸ்ட் மெத்தட் எது சார்? ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் இப்ப காலையில எடுத்தேன். இப்ப எடுத்து முடி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நடக்கும்ல. பர்టిక్యులர் சொல்யூஷன், ஜெனரல் சொல்யூஷன் போட்டோம்ல. ஓகே. பர்టిక్యులர் சொல்யூஷன், ஹோமோஜெனியஸ் சொல்யூஷன். ஓகே. இதுக்கு இந்த ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்லயே a0 அப்ளை பண்ணிறீங்க. போன டைம் எல்லாம் பிளஸ் மைனஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் 1/x எல்லாம். இல்ல போட்டுட்டோம். இங்க x அந்த அளவுக்கு உனக்கு இல்ல. போன டைம் நிறைய இருந்தது. நீ போடு எப்ப வேணா போட்டுக்க, தப்பு கிடையாது. a0 வரும்போது எப்ப வேணா போட்டுக்கோ. சரியா? இந்த ப்ராப்ளத்துல கேக்குற. இந்த ப்ராப்ளத்துல பாருங்க இங்க போட்டுக்கறேன். கரெக்ட்டா? காமனா எடுத்துட்டு போட்டுக்கறேன். நீ காமனா எடுத்துட்டு போட்டாலும் சரி, நீ எப்ப போட்டாலும் ஓகே. சரிங்களா? இந்த எடுத்துட்டு நான் இங்க போட்டுக்கறேன் பாரு. சார் இல்ல சார். a0 வேல்யூ போட்டுக்கோ. a0 வேல்யூ போட்டுக்கோ. டவுட் இல்ல சார். புரியுதா? சார் இல்ல அது டவுட் இல்ல. ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடியா? இல்ல சார் இது டவுட் இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல. இப்ப பண்ணிட்டு இருக்கிறது கரெக்ட். வந்துறேன். சொல்லுங்க. நீங்க இப்ப g of x காமனா எடுக்கணும்ல, அதை எடுக்கவே இல்ல. சரி எடுத்து போட்டுக்கலாம். அது உனக்கு அந்த ஸ்டெப் வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு இஷ்டம் போல எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஓகே. g of x ன்னு எழுதல. இங்க பாருங்க g of x இதுக்கு வரல. அப்ப நான் g of x கன்வர்ட் பண்ணனும்ல இதுக்கு. ஒரு g of x வந்து இதுக்கு மாத்த வேணும். அப்ப இதுக்கு மாத்தலாமா ஃபர்ஸ்ட்? அப்ப g of x minus a0 minus இங்க பாருங்க x காமனா இருக்குது. x காமனா எடுத்துருங்க. அப்ப 3x எழுதுங்க. a0 plus a1x plus a2x ஸ்கொயர் வரும். கரெக்டாப்பா? அதே மாதிரி இதுக்கு x காமன் எடுங்க. x காமன் எடுத்தா என்ன கிடைக்கும்? 1 plus 2x plus 3x squared plus dot 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 வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப சொல்லுங்க இது என்ன ஆகும்? g of x minus a0 minus 3x into g of x. Super, very good. Equal to x into 1 minus x whole power minus 2. இப்ப இந்த ஃபார்முலா கொடுத்தேன். கரெக்ட்டா? இந்த ஃபார்முலா தானே? ஆமா. ஓகே. சரி இப்ப g of x காமன் எடுக்கணும்னு சொன்னீங்க. g of x காமன் எடுக்கும். அப்ப g of x காமன் எடுத்தா என்ன கிடைக்கும்? 1 minus 3x ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? இப்ப a0 இங்க இருக்குது. கரெக்ட்டுங்களா? a0 வேல்யூ என்ன இப்பதான் பார்த்தோம்? -1 ன்னு பார்த்தோம். இதுல என்ன டவுட் இருந்தா சொல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார் equal to x by 1 minus x whole square. டவுட் இல்ல. மூவ் பண்ணிக்கலாம்ல? சொல்லுங்க. அப்ப இந்த -1 இங்க போய் +1 ன்னு ஆயிடும். கரெக்ட்டுங்களா? g of x into 1 minus 3x is equal to x plus 1 minus x plus இல்ல +1 இப்படி வரும். இதுக்கு அப்புறம் LCM எடுக்கணும். ஓகே. அதுதான் x plus 1 minus x whole square. அப்படி சொல்ல வந்தியா? சரி சூப்பர். அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருது?
So by 1 minus x whole 1 minus square. x square ஆமா மாத்தி போட்டேன். இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்குது? x square X plus x square plus into x 1 plus x minus னா 2x. minus x plus 1 divided by 1 minus x whole square. கரெக்ட்டுங்களா? a minus b whole square ஃபார்முலா அப்ளை பண்ணிருங்க. சரியாப்பா? டவுட் இருக்குங்களா? இல்ல சார். மூவ் பண்ணிடலாமா அடுத்தது? அப்போ x square minus x plus 1 by 1 minus x whole square into 1 minus dx. whole square. கரெக்ட்டுங்களா? சரி ஓகே. இதுக்கு மேல பண்ணிடலாம் சார். கிளியரா? டவுட்ல இல்ல? இதுக்கு மேல பார்ஷியல் ஃபிராக்ஷன் மட்டும் பண்ணணும். ஆமா பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ணிட்டு ab வேல்யூஸ் கண்டுபிடிச்சு abc வரைக்கும் வரும். ஏன்னா பவர் 3 வரைக்கும் இருக்கு. abc வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த ஃபைனல் பார்ட் again அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனல் பண்ணுமா? ஓகேவா? ஒரு சம் பார்த்தோமா போதுமா இல்ல ஹோம்வொர்க் கொடுக்கட்டா? போதும். ஹோம்வொர்க் ஆல்ரெடி நிறைய கொடுத்துக்கிறேன், நீ கம்ப்ளீட் இல்ல இன்னைக்கு வேணாம், நான் அதை முடிச்சிடுறேன் சார். அது ஹோம்வொர்க் கிடையாது சொல்றது நானும் வாயிடுறேன். ஹோம்வொர்க் கிடையாது, நீ கம்ப்ளீட் பண்ணிடு. சரியா? ஓகே. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 9 to 10 பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல் வச்சுட்டு ப்ராப்ளம் போடுறத நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? ஆக்சுவலா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாதான் இன்னைக்கு நான் கான்வர்சேஷன் முடிச்சிட்டேன். சரிங்களா? அப்புறம் இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் நாளைக்கு பார்க்க போறோம். அப்போ அதை முடிச்சுட்டா அதுதான் இந்த காம்பினேஷன்